guys, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பெங்களூர் போயிருந்தோம். ஸோ அங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா ஒரு குட்டி ஹால் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ கம்மியாக தான் பண்ணியிருந்தோம். பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இந்த ஒரு கவரில் எல்லாம் முடிஞ்சுது. இயரிங்ஸ், இந்த இயரிங் ரொம்ப பிடிச்சது. அந்த இந்த இயரிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. இது நம்ம போட்டோன்னா நல்லா பிரைட்டாக தெரியும் ஃபேஸ். நல்லா பெரிய இயரிங். நான் எல்லாமே போட்டு பார்த்து தான் வாங்கினேன். எல்லாமே வேர் பண்ணி பார்த்தேன். எல்லாமே சூட் ஆனதுனால தான் வாங்கினேன். வந்து 99 rupees. இது வந்து ஜெயா மார்க்கெட், பெங்களூரில் வந்து ஜெயா மார்க்கெட். அது கொஞ்சம் ரீசெண்டான ஏரியான்னு சொன்னாங்க. பிகாஸ் அதுக்காக இல்லை, கார் வச்சுருந்தோம். கார் வச்சுட்டு பேபி வச்சுட்டு கன்ஜஸ்டடான ஏரியாக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அந்த ஏரியாவில் போய் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ மேக்ஸிமம் இயரிங் ஒரே ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த இயரிங் தெரியுதா? நெக்ஸ்ட் ஸோ இந்த இயரிங் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியுதா? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த இயரிங். ஸ்டெட், இது வந்து ஸ்டெட். அவ்வளோதான். 1 2 3 4 தான் வாங்கினேன். இங்கே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. உள்ள விழுந்து கிடக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே உள்ள திருகாணி எல்லாம் கீழே விழுந்துருக்கு. இந்த 300 rupees-ஆ? இப்போதான் பார்க்குறேன். வெரி ப்ரிட்டி இயரிங். ஆனால் அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, என்ன பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்ததும் கீழே விழுந்துருச்சு. அதிலே வச்சு கொஞ்சம் சீப்பாக இருந்தது இதுதான். இது 149. குட்டி குட்டி இயரிங்ஸ் நல்லா இருக்கு. கீழே விழுந்துருக்கு. உள்ளே இருக்கு, கவருக்குள்ள. இன்னொரு இயரிங் கபோர்டில் வச்சுருக்கேன், மறந்துட்டேன். வேர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ அது கொஞ்சம் லாங்காக இருக்கும், அது மட்டும். ஒரு வரவே மாட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் வெஸ்டர்ன் வேர் போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக தெரியுதா? இது கூட ஒரு இயரிங் வந்திருக்கு. இது 200 rupees, 199 rupees. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பியூட்டிஃபுல். இது பேர் என்ன? ஸோ ட்ரெடிஷ்னலாக சாரீ கட்டிட்டு லெஹங்கா போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி
வைக்கிறதுக்கு, ஸோ கொண்ட மாதிரி போடுறதுக்கு வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? 300 rupees. அவ்வளோதான், இவ்வளோதான் வாங்கினேன். இது வந்து என்னோட பெரிய பையன் கேட்டான், அதுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு ஸ்நாக் பேக் வாங்கியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஐட்டம்ஸ், இதெல்லாமே தான் என்னோட ஐட்டம்ஸ். ஸோ அந்த இயரிங்ஸ்லாம் போட்டு காட்டலான்ட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ நல்லா பெரிய இயரிங்காக இருக்குது, அழகாக இருக்குது, ஃபேஸ்க்கு நல்லா சூட்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக இருந்தாலுமே, சிம்பிள் மேக்கப் போட்டாலுமே, சிம்பிள் ட்ரெஸ் போட்டாலுமே நம்மளுக்கு இயரிங் வந்து நம்மளை பாப்பப் நல்லா தூக்கி காட்டும், நம்மளுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக காட்டும். அது வந்து இயரிங்கில் தான் இருக்குது. ஒவ்வொரு இயரிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பட் நம்மளுக்கு சூட் ஆகாது. நம்மளுக்கு சூட்டான இயரிங் நம்ம போட்டோன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் போட்டோன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அது நல்லா இருக்குல்ல? லாஸ்ட்டு இப்போ பேசினதுக்கு முன்னாடியும் இப்போ வேர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸோ அது வந்து ட்ரெண்டி ட்ரெஸ், வெஸ்டர்ன் வேர்க்கு போடுறதுக்கு வாங்குது. ஸோ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த அந்த இயரிங்க்கும் இந்த இயரிங்க்கும். ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லா பிரைட்டாக காட்டுது. ஒயிட் கலர் டிஷர்ட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ அந்த ஹூக் கொடுத்துருக்கு. இது ஈஸியாக மாட்டிடலாம், கழட்ட வேண்டாம், கஷ்டப்பட்டு கழட்ட வேண்டாம். இயரிங் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரெட். பிகாஸ் இது நம்ம ஃபேஸை நல்லா டிஃபைன் பண்ணி காட்டும், ரொம்ப அழகாக காட்டும் மற்ற ஆர்னமெண்ட்ஸ் விட. இயரிங் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது பாருங்கள், இதெல்லாமே வெஸ்டர்ன் வேர்க்கு தான். ட்ரெடிஷ்னலுக்கும் போட்டுக்கலாம், பட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்க்கு தான் வாங்கியிருக்கேன். இது ஈஸியாக கழட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் 300 rupees இயரிங். ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது. தெரியுதா? இல்லை செம்மையாக இருக்கும்.